ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா வச்சுருக்கிறது வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம்மா. இன்னைக்கு சண்டே என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது தொக்கு பண்ண போகிறேன். அப்புறம் தலைக்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் இன்றைக்கி குழம்பு. தலையில் மூளை இருக்குது, அதையும் இப்போ தொக்கு பண்ண போகிறேன். அப்புறம் செவரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், ரத்தம் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு. இதெல்லாம் செய்ய போகிறோமா, செஞ்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க. இதெல்லாம் போட போகிறேன். அதுக்கு தலைக்கறி குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இது போட்டு பாருங்க, சோம்பு 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இலை அப்புறமா போடலாம். தாளிக்கும் வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், அரைக்கி தான் போகிறோம். நான் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். தலைக்கறி குழம்புக்கு தக்காளி போட்டுக்கேன். கொஞ்சம் வெயிலையும் காற்று எப்படி அடிச்சுட்டு பாருங்க. நான் ஒரு 5 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வதங்கட்டும், அரைச்ச உடனே பார்க்கலாம். வாங்க மக்களே, இப்போ குழம்பு வைக்க போகிறேன். இதை அரைச்சி வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு விசில் வந்த பிறகு தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு போட்டாலே தனி வாசனை தான் வருது இல்லை? ஆமாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஆமாம். தலைக்கறி கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். தலைக்கறி குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். நாங்களே இப்போ தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்போ தான் சாப்பிட்றேன். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் 350 ரூபா ஒரு தலைக்கறி. அவங்களே நல்லா கட் பண்ணி தந்துடுவாங்க ஒரு தலை. உங்கள் வீட்லேயும் அதை செஞ்சு பாருங்க. நல்ல வாசனை வருது. முருங்காய் அப்புறமா போடலாம். இப்போ போட்டால் தனித்தனியாக ஆகிடாது. முருங்காய் 4 விசில் வந்தோடனே பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. 4 விசிலுக்குமா தலைக்கறி குழம்பு ரெடி ஆச்சு. கொஞ்சோண்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா, வாசனையே சூப்பராக இருக்குது. சமையல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மூளையை எடுத்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே தொக்கு மாதிரி. அப்புறம் செவரொட்டி வறுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதுமாரி சமைச்சு சாப்பிடுங்க. தலைக்கறி குழம்பு ஊற்ற போகிறோம். வாவ், தலைக்கறி வாசனை செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. பார்த்துருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். சிக்கன் தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் தொக்கு பண்ணியிருக்காங்க. ரசம் சாப்பிட்றதுக்கு தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் மக்களே சமையல் இன்னைக்கு எங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.